இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை இலங்கைக்கு மேலும் 334 மில்லியன் அமெரிக்க டாலர் கடனுதவியை வழங்க ஒப்புதல். தள்ளுபடியை ரத்து செய்யும் முடிவை மாற்றிக்கொள்ளாவிட்டால் நாடு முழுவதும் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் எச்சரிக்கை. அனுபவமற்றவர்களோடு நாடாளுமன்ற உறுப்பினராகும் எண்ணம் இல்லை என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு சம்பவம் தொடர்பாக ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையான ரவி செனவிரத்னிடம் சூத்திரதாரி யார் என்று கேளுங்கள் என்று தயாசிரி ஜெயசேகர கருத்து. தொடர்பது விரிவான செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு மேலும் 334 மில்லியன் அமெரிக்க டாலர் கடனுதவியை வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. நிதி வசதி திட்டத்தின் 3வது மதிப்பீட்டை IMF நிறைவேற்று சபை நேற்று ஆய்வு செய்ததோடு அதன் தொடர்ச்சியாக இந்த கடனுதவி வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் IMF வழங்கும் மொத்த கடனுதவி 1.3 பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளது. IMF பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கென்ஜி ஒகமுரா தெரிவிக்கையில், சமூக செலவினங்களுக்காக இலக்கை தவிர மற்ற அனைத்து பொருளாதார இலக்குகளையும் இலங்கை முழுமையாக அடைந்துள்ளது. நாட்டின் பொருளாதார சீர்திருத்தங்கள் நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளன. பணவீக்கம் குறைந்துள்ளதுடன் வருவாய் அதிகரித்து வருகிறது. 2025ஆம் ஆண்டிலும் பொருளாதார மீட்சி தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் பொருளாதாரம் எனவும் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் இருப்பதால் பேரிட பொருளாதார நிலைத்தன்மை, கடன் நிர்வாகம் மற்றும் நீண்டகால வளர்ச்சி ஆகியவற்றை உறுதிப்படுத்துவதற்கான சீர்திருத்த முயற்சிகளில் தொடர்ந்தும் முன்னெடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினால் வழங்கப்பட்ட 3% தள்ளுபடியை ரத்து செய்யும் முடிவை மாற்றிக்கொள்ளாவிட்டால் நாடு முழுவதும் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என்று பெட்ரோலிய விநியோகஸ்தர்களின் சங்கம் எச்சரித்துள்ளது. இந்த முடிவை எதிர்த்து பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் நேற்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகளில் இருந்து விலகியுள்ளது. மேலும் பணம் செலுத்தும் முறைமையின் அடிப்படையில் மட்டுமே மருத்துவமனைகள் உள்ளிட்ட அரச நிறுவனங்களுக்கு எரிபொருள் வழங்கப்படும் என சங்கத்தின் துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படாது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உறுதியளித்துள்ளதுடன் தேவையில்லாமல் அச்சப்பட தேவையில்லை என்று நுகர்வோருக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பெட்ரோலிய விநியோகஸ்தர்களோடு அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து எதிர்காலத்தில் கலந்துரையாடல்கள் நடத்தப்படும் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DG ராஜகருணா தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அனுபவமற்றவர்களோடு நாடாளுமன்ற உறுப்பினராகும் எண்ணம் இல்லை என்று தெரிவித்துள்ளார். இந்த முடிவினை ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழுவிலும் தெரிவித்திருந்த அவர், பெராரி வாகன உரிமம் கொண்டவர்கள் எல்போர்ட் உரிமம் உள்ளவர்களோடு நேரம் செலவிடுவதில்லை என்று அவர் உருவகமாக குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்திற்கு திரும்பும் நோக்கத்தை குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இந்த கருத்துக்களை முன்வைத்திருந்தார். கொழும்பில் உள்ள புதிய ஜனநாயக முன்னணி அலுவலகத்தில் நடைபெற்றிருந்த இளம் வழக்கறிஞர்கள் கூட்டத்திற்கு பின்னர் ரணில் நாடாளுமன்றத்திற்கு திரும்ப உள்ளதாக ஊடகங்களில் வெளியான தகவல்களை வைத்து ஊடகவியலாளர்கள் அவரிடம் கேள்வி எழுப்பினர். நாடு நெருக்கடிகளை எதிர்கொண்ட நேரத்தில் தானே தலைவர் பொறுப்பை ஏற்று வெற்றிகரமாக சமாளித்ததாகவும் அது தொடர்பாக தனக்கு பணிவான மகிழ்ச்சி உள்ளதாகவும் கூறியுள்ளார். ஆனால் தற்போது மக்கள் நாட்டின் பொறுப்பினை புதிய குழுவிடம் ஒப்படைத்துள்ளதால் அந்த குழு தமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் கிளிநொச்சி குடிநீர் விநியோக திட்டத்தின் தாளிகடியில் அமைந்துள்ள கடல் நீரை நன்னீராக்க சுத்திகரிப்பு செய்யும் நிலையத்தினை வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் நேற்று வெள்ளிக்கிழமை நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். ஆளுநரை திட்ட பணிப்பாளர் பொறியியலாளர் மாலதி, பொறியியலாளர் விஜயகாந்த் தலைமையிலான குழுவினர் வரவேற்றதோடு குடிநீர் விநியோக திட்டத்தின் கட்டுப்பாட்டு அறையின் செயற்பாடுகளையும் ஆளுநர் பார்வையிட்டார். தொடர்ந்து கடல் நீரை உள்ளடக்கும் நிலையம், சுத்திகரிப்பு மற்றும் விநியோகம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளையும் அவர் நேரில் சென்று பார்வையிட்டிருந்தார். இதன்போது திட்ட பணிப்பாளர் மற்றும் பொறியியலாளர்களால் உரிய விளக்கங்களும் ஆளுநருக்கு வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மன்னாரில் உள்ள 442 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான காற்றாலை மின் திட்டத்திலிருந்து இந்திய நிறுவனமான அதானி குழுமம் விலகுவதாக அறிவித்த போதிலும் இலங்கை முதலில் மேற்கோள் காட்டப்பட்ட கட்டணங்களை மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த திறந்திருப்பதால் திட்டத்தின் எதிர்காலம் குறித்து தனது நிலைப்பாட்டை எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்குமாறு எரிசக்தி அமைச்சகம் நிறுவனத்திடம் கோரியுள்ளது என்று அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தில் 2 காற்றாலை மின் திட்டங்களையும் மின்மாற்றி இணைப்புகளுடன் கட்டுவதும் அடங்கும். ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தலைமையிலான இலங்கை அரசாங்கம் முந்தைய விலையான 0.08 அமெரிக்க டாலர்கள் காரணமாக இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தது மற்றும் கட்டணங்களை குறைக்குமாறும் கேட்டுக்கொண்டது. சமீபத்தில் தனது முதல் உரையில் அதானி மேற்கோள் காட்டிய அதிக விலையை ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க மறைமுகமாக விமர்சித்தார்.
எரிசக்தி அமைச்சகத்தின் அதிகாரி ஒருவர் கூறுகையில், திட்டத்தை மேலும் மேம்படுத்துவதற்கான விலையும் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த ஒரு குழுவை நியமிக்க அமைச்சரவை ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் நிலைப்பாடு அப்படியே உள்ளது என்றும் அதிகாரி கூறியுள்ளார். 2 வாரங்களுக்குள் தனது நிலைப்பாட்டை எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்குமாறு கடந்த திங்கட்கிழமை அமைச்சகம் அதானி நிறுவனத்துக்கு கடிதம் எழுதியதாகவும் அந்த அதிகாரி கூறினார். இந்த திட்டம் மே 2024 இடைக்கால ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கவின் கீழ் கையெழுத்தானது. முன்னதாக அதானி கிரீன் நிறுவனம் இலங்கைக்கு இனமும் உறுதி பூண்டுள்ளதாகவும் கொழும்பில் உள்ள அரசாங்கம் விரும்பினால் எதிர்கால ஒத்துழைப்புக்கு திறந்திருப்பதாகவும் கூறியிருந்தது. கொழும்பில் உள்ள நாட்டின் மிகப்பெரிய துறைமுகத்தில் 700 மில்லியன் அமெரிக்க டாலர் முறைய திட்டத்தை கட்டுவதில் அதானி குழுமம் ஈடுபட்டுள்ளது. கொழும்பில் உள்ள அதானியின் மேற்கு கொள்கலன் முனையத்திலிருந்து அமெரிக்க டாலர் 553 மில்லியன் அமெரிக்க டாலர்களை ஆரம்பத்தில் உறுதியளித்தது. ஆனால் பின்னர் அதிலிருந்து விலகியிருந்தது. மன்னார் மற்றும் பூநகரில் 484 மெகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி காற்றாலை பண்ணைகள் மற்றும் அதனோடு தொடர்புடைய பரிமாற்ற அமைப்பை நிறுவுவது தொடர்பாக அதானி கிரீன் எனர்ஜி 2 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கை மின்சார வாரியம் மற்றும் பல்வேறு அரசு துறைகளோடு நீடித்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருந்தது. உயிர்த்த ஞாயிறு சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்ட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையான பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் தற்போதைய செயலாளர் ரவி செனவரத்ன ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக டி சில்வாவுடன் பிரதான சூத்திரதாரியின் பெயரை ஒரு தாளில் எழுதி கொடுத்துள்ளார். ஆகவே தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார் என்பதை ரவி செனவரத்னவிடம் கேளுங்கள் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்திருந்தார். பாராளுமன்றத்தில் நடைபெற்றிருந்த 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் பாதுகாப்பு அமைச்சு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலர்கள் மீதான குழு விவாதத்தில் அவர் இதனை தெரிவித்திருந்தார். அவர் மேலும் உரையாற்றுகையில், வீதிகளை திறந்து பாசாங்கு செய்வதை விடுத்து உண்மை பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வாழும் தமிழ் முஸ்லிம் மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுமாறு அரசாங்கத்திடம் வலியுறுத்துகின்றோம். ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களின் செயற்பாடுகள் தொடர்பாக பாராளுமன்றத்தில் தொடர்ச்சியாக பேசினாலும் முறையான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை. பாரதூரமான குற்றச்சாட்டுகளோடு தொடர்புடைய கைதிகளுக்காகவே பூச சிறைச்சாலை உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த சிறைச்சாலையை அண்மித்த பகுதியில் இருந்தவாறே கைதிகளிடமிருந்து சாட்சியம் பெற்றுக் கொள்வதற்கு ஆரம்பத்தில் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இருப்பினும் இன்று வரை அந்த நோக்கம் வெற்றி பெறவில்லை. கடந்த 19ஆம் தேதி புதுக்கடை நீதிமன்றத்தில் இடம்பெற்ற சூட்ட சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு சந்தேக நபர்களை நீதிமன்றத்திற்கு கொண்டு வரும் போது அவர்கள் முன்னிலையில் செல்வதற்கு நீதிபதிகள் தற்போது அச்சமடைந்துள்ள நிலையே காணப்படுகிறது. போலீசார் மீதும் சிறைச்சாலை அதிகாரிகள் மீதும் அதேபோல் நீதிமன்ற ஊழியர்கள் மீதும் நம்பிக்கை இல்லை. இனியும் கடந்த அரசாங்கங்களை விமர்சித்துக் கொண்டிருக்காமல் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுங்கள். நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குகிறோம் என்றார். உயிர்த்த ஞாயிறு சம்பவம் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் 747 பேர் கைது செய்யப்பட்டதோடு அப்போது விசாரணைகளை சிறந்த முறையில் முன்னெடுத்த ரவி செனவரத்ன, ஷானி அபிஷேகர் ஆகியோர் இன்று அரசாங்கத்தின் பக்கம் உள்ளார்கள். ஆகவே உண்மையை வெகு விரைவில் வெளிப்படுத்துங்கள். பிரதான சூத்திரதாரியின் மனைவி தற்போது இந்தியாவில் உள்ளார். அவரை நாட்டிற்கு அழைத்து வந்து விசாரணை செய்யுங்கள். அதேபோல் சாராவின் உடற்கூற்று பரிசோதனைகளை மேற்கொண்டு உத்தியோகத்தர்களையும் விசாரணை செய்யுங்கள். அதே நேரம் இதன் பின்னணியில் இந்தியா இருப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச கடந்த காலங்களில் குறிப்பிட்டதற்கான ஆதாரம் என்னிடம் உள்ளது. ஆகவே முறையான விசாரணை செய்யுங்கள் என்றார். உத்தரவை மீறி பயணித்த பாரகூர்தி ஒன்றின் மீது போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். கடவலை பகுதியில் இந்த சூடு நடத்தப்பட்டுள்ளது. விசாரணைகளின் போது இந்த பாரகூர்தி பத்தலை பகுதியில் திருடப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. நொறுச்சோலியை சேர்ந்த ஒருவருடைய பாரகூர்தி எனவும் இது மரக்கரை கொள்வனவுக்கு பயன்படுத்தப்படும் பாரகூர்தி என்றும் தெரிய வந்துள்ளது. பாரகூர்தி காணாமல் போனவை தொடர்பாக அதன் உரிமையாளர் போலீசில் முறைப்பாடு ஒன்றையும் பதிவு செய்திருந்தார். கடவலவிலிருந்து கொஸ்வத்தை நோக்கி குறித்த பாரகூர்தி பயணித்த நிலையில் அதனை பின்தொடர்ந்த போலீசார் பாரகூர்தியின் டயர்களில் துப்பாக்கி சூட்டினை நடத்தியுள்ளனர். குறித்த சம்பவத்தின் போது நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளார்கள். அதே நேரம் சந்தேக நபரிடமிருந்து கைக்கொண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.